ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்றைக்கி நிறையா பெண்களுக்கு தேவையான ஒரு விஷயந்தான். என்னென்னா, ஆஃப்டர் மெனோபாஸ், அதாவது மெனோபாஸுக்கு அப்புறமா நான் ஏற்கனவே பெண்கள் மெனோபாஸ் காலங்களில் எவ்வளோ பிரச்சனையை எதிர்கொள்கிறாங்க, அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி சமாளிக்கலாம், அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே கம்ப்ளீட்டாக வர முடியாது, ஆனால் அந்த பிரச்சனையை எப்படி சமாளித்து மெனோபாஸை ஸ்மூத்தாக நம்மளால் கடக்க முடியும் அப்படிங்கிறதுக்கும், மெனோபாஸ் டைமில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கான அக்குபஞ்சர் புள்ளிகளுமே தனித்தனியாகவே நான் வீடியோ போட்டிருக்கேன். பட் இந்த வீடியோவில் ஆஃப்டர் மெனோபாஸ், அதாவது நம்ம மெனோபாஸ் காலங்கள், அதாவது நமக்கு பீரியட்ஸ் வரல, ஸ்டாப் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் வர்ற பிரச்சனைகள், அதாவது அதுலேயும் மெனோபாஸ் வெயிட் ரிடக்ஷன், மெனோபாஸ்க்கு அப்புறமா வர்ற வெயிட் கெயினை நம்மளால் குறைக்கவே முடியலங்கிற ஒரு பிரச்சனை பெரிய வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா நார்மல் டேஸில் இருக்கும்போது நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலோ இல்லை நம்ம நம்மளோட ஃபுட்டை ரிடக்ஷன் பண்ணும்போதோ குறைக்கும் போதோ கலோரிஸ் குறைக்கும் போதோ இமிடியேட்டாக நம்மளோட தொப்பையை குறைக்கிறத பார்க்க முடியுது, மெயினாக தொப்பையில். ஆனால் அதே இது ஆஃப்டர் மெனோபாஸ் நம்மளால் அவ்வளோ ஈஸியாக வெயிட்டை குறைக்கிறதுக்கும் முடிய மாட்டேங்குது, அதே மாதிரி தொப்பை போடுறதையும் நம்மளால் குறைக்க முடியல. ஸோ அந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஸோ இந்த வீடியோவில் டைரெக்டாக நீங்கள் இந்தந்த ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டா உங்களுக்கு வெயிட் குறைஞ்சிரும், உங்கள் தொப்பை குறைஞ்சிரும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் இந்த வீடியோ கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எப்போவுமே வெயிட் ரிடக்ஷன் போகும்போது அவங்கவுங்களோட பிஎம்ஐ, அவங்கவுங்களோட லைஃப் ஸ்டைல், அவங்க கடந்து வந்த பாதைகள், அவங்களோட உடம்போட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் பார்த்து தான் ஆக்சுவலாக வெயிட் லாஸ்க்கே டிப்ஸ் கொடுக்க முடியும். ஸோ ஜென்ரலாகவே வெயிட் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக நம்மளால் இன் ஜென்ரல் எல்லாருக்கும் கொடுக்கவே முடியாது. அதனால தான் என்னோட இதில் கூட நிறைய வீடியோஸ் நான் அப்படி பண்ணது கிடையாது வெயிட் லாஸ் பற்றி. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வீடியோவில் ஒரு குட்டி டிப்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டிப்ஸ் பண்ணும்போது ஆனால் நீங்கள் மேஜிக்காக உங்களோட உடம்புல ஒரு டிஃப்ரென்ஸை பார்க்க முடியும். குறைந்தது ஒரு 28 நாள் நீங்கள் இந்த ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சேஞ்சும் ஒரு கான்ஃபிடென்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் லைஃப் ஸ்டைலில் அதுவே பழக்கமாயிடும். அப்போ உங்களால் ஈஸியாக அந்த பெல்லி போடுறதையோ இல்லை சின்ன மூட் ஸ்விங்ஸ் அந்த மாதிரியான பிரச்சனைகளை கூட உங்களால் எளிதாகவே கடக்க முடியும். ஏன்னா நம்ம இப்போ நிறைய கேள்விப்படுறது மெனோபாஸ்க்கு அப்புறம் மூட்டு வலி வேறு ஒன்று எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆன் பண்ணி எல்லா விஷயத்துலையும் பேசுகிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு இடத்துல நீங்கள் எல்லாத்துலேயுமே மைண்டில் வச்சுக்க ஒரு விஷயம் கார்டிசால் அண்ட் அதர் ஹார்மோன்ஸ். அதை தொட்டு கார்டிசால் அதிகமாச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அதை பொறுத்து தான் இந்த வீடியோவோட கண்டென்ட்டே. ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய ட்ரிக்ஸ் எல்லாமே அந்த ஒரே ஒரு கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், எப்படிலாம் அது இன்க்ரீஸ் ஆகுது, அதனால ஏன் நம்மளுக்கு தொப்பை குறையவே மாட்டேங்குது, இன்ஃபேக்ட் எக்ஸ்ட்ராவாக ஏன் தொப்பை போடுது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சின்ன ட்ரிக். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நைட் படுக்கிறோம், காலையில் எந்திரிக்கும் போது நம்மளுக்கு கார்டிசால் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதுதான் நம்மளோட சர்க்கேடியன் ரிதமே. ஸோ எந்திரிக்கும் போதே அந்த கார்டிசால் எந்திரிச்ச உடனே கூட அதை அதிகப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணும்போது நம்ம உடம்பில் இம்மிடியேட்டாக இன்சுலின் சுரக்கப்படுது. ஸோ காலையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ இன்சுலின் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா அப்போ தான் எந்திரிக்கிறோம், எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது தான் அடுத்து உடம்புக்கு இன்சுலினும் தேவை. கார்டிசாலுமே மார்னிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது தான், எப்பயுமே ஒரு விஷயங்களை நம்ம ஆக்டிவாக பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த கார்டிசால் ஹார்மோனே தேவை. ஆனால் காலையில் எழுந்திருக்கும் போதே கார்டிசால் அதிகமாச்சு அப்படின்னா அன்னைக்கு நம்மளோட கார்டிசால்னால் இன்சுலின் அதிகமாகவும் ஹை இன்சுலின் என்ன ஆகும்னா உடம்புல ஃபேட் பேர்னிங் மோடை கட் பண்ணுது. ஸோ இம்மிடியேட்டாக என்ன ஆகுது, ஏன்னா உங்களுக்கு எனர்ஜி தேவை, ஸ்ட்ரெஸ் அதிகமாயிருச்சு கார்டிசால். ஸோ அந்த கார்டிசாலை குறைக்கிறதுக்காக இன்சுலின் அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஸோ ஹை இன்சுலின் உங்களுக்கு கொழுப்புகள் கரைவது, ஃபேட் பேர்னிங் மோடில் இல்லாமல்
எப்பயுமே வந்து ஒரு ஹைப்பர் மோடு, அதாவது ஒரு சிம்பத்தட்டிக் மோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ பேராசிம்பத்தட்டிக் மோடுக்கே நம்ம உடம்பை போக விடாமல் நம்மளை வந்து இந்த மாதிரி சிம்பத்தட்டிக் மோட்லேயே வச்சுருக்கும் போது ஃபேட் பர்னிங் வந்து நடக்காது. அதுக்கு பதிலாக ஃபேட் ஸ்டோரிங் தான் நடக்க போதே தவிர ஃபேட் பர்னிங் போகாது. ஸோ நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து ஃபுட் கண்ட்ரோல் இருந்தாலும் இந்த காலையில் எழுந்த உடனே கார்டிசாலை வந்து கண்டிப்பாக அதிகப்படுத்தக்கூடாது. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கார்டிசால் அதிகப்படுத்தக்கூடாதுன்னா எழுந்த உடனே நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள், ஒரு 30 மினிட்ஸ்க்கு மொபைல் கண்டிப்பாக எடுக்கவே எடுக்காதீங்க. ஏன் இந்த மொபைலில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஏதோ ஒன்று உங்களுக்கு ஆகாத ஒரு மெசேஜ் வரலாம். அண்ட் அதோட ப்ளூ லைட்டாக இருக்கட்டும். ஸோ இந்த ப்ளூ லைட்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து தூக்கத்தை உண்டாக்குற அந்த ஒரு ஹார்மோனை வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே மாறுது. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த எடுத்தோடனே ஒரு சோகமான மெசேஜ். இன்றைக்கி நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கீங்கன்னா உங்களோட ஒர்க்லோடாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணுற ஒரு நிபுணராக இருக்கீங்க, தொழில் அதிபராக இருக்கீங்க அப்படின்னா சப்போஸ் எழுந்த உடனே நிறையா பேர் லீவுன்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிறதோ, இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பற்றி யாராவது மெசேஜ் அனுப்புனா இம்மிடியேட்டாக நம்மளோட சர்க்கேடியன் ரிதம் பாதிக்கப்பட்டு உடனடியாக அந்த கார்டிசால் ஸ்பைக் போகும்போது அடுத்தடுத்து இன்சுலின் ஸ்பைக் ஆகுது. ஸோ இன்சுலின் ஸ்பைக் ஆச்சுன்னா நம்ம உடம்புல அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்னு ஏற்கனவே மெனோபாஸ்க்கு அப்புறம் அது ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை இன்னும் கொஞ்சம் டிப்ளீட்டாக வெளியேற்ற ஆரம்பிச்சிருது. ஸோ அப்போது இந்த ஒரு கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் நம்ம உடம்புல எழுந்த உடனேயே டக்குன்னு ஒரு ஸ்பைக் ஆக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி ஸ்பைக் ஆச்சுன்னா இன்னொரு முக்கியமான பிரச்சனை, நம்ம உடம்புல டோப்பமைன்ற ஒரு ஹாப்பி ஹார்மோனையும் அது வந்து குறைச்சிரும், அந்த கார்டிசால். ஸோ ஃபஸ்ட்டு டிப், நீங்கள் எழுந்த உடனே ஒரு ½ அன் ஹவர், ஒரு 30 மினிட்ஸ்க்கு கண்டிப்பாக மொபைல் வந்து பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் நம்ம பாடி நைட் ஃபுல்லாக வந்து டீஹைட்ரேட் ஆகிருக்கும். நம்ம தூங்கி முழிக்கிறதுனால நம்மளுக்கு எழுந்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தொண்டெல்லாம் வறண்டு இருக்கும். ஸோ அப்போ என்னோடய 2வது டிப், அதுக்கப்புறமா கண்டிப்பாக உடனடியாக காஃபி வந்து குடிக்கிறத நிப்பாட்டுங்க. ஏன்னா காஃபி வந்து ஆல்ரெடி நம்ம பாடி டீஹைட்ரேட்டாக இருக்கும். ஸோ அந்த கஃபைன் வந்து நம்ம உடம்பை இன்னும் கொஞ்சம் டீஹைட்ரேட் ஆக்கும்போது உடம்புக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ் தான். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா நீங்கள் எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி மெனோபாஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு பாடி டீஹைட்ரேட் ஆகிருக்கு, ரொம்ப ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்குதுன்னு உணர்ந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்சன் எல்லாருக்குமே ஒரு 10:30-11 மணிக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு மாதிரியான கிரேவிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். உங்களால் அந்த நேரம் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து உணர முடியும். ஸோ அதனால் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு காஃபி குடிக்காமல் அதற்கு பதிலாக நார்மலாக ஒரு ரொம்ப மிதமான ஒரு சுடுதண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக வந்து ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் நீங்கள் சால்ட் போட்டிங்கன்னா, சீ சால்ட், ஸோ நீங்கள் அதை போட்டு குடிச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக தண்ணி குடிக்கிறத விட அந்த சால்ட்டோட அந்த சீ சால்ட்டும் அந்த வாட்டரும் சேர்ந்து உங்களுக்கு தேவையான மினரல்ஸ் கொடுக்கும்போது உங்கள் பாடியில் ஆல்ரெடி சப்போஸ் நைட் நீங்கள் தூங்காமல் இருந்திருந்தாலோ உங்கள் தூக்கம் தடைப்பட்டிருந்தாலோ உங்களோட கார்டிசால் லெவல் ஹையாக தான் இருக்கும். ஸோ அதையும் லோயர் பண்ணிடும் இந்த தேவையான மினரல்ஸை சீ சால்ட் அண்ட் வாட்டர் கொடுக்கும்போது. நீங்கள் வந்து டயபெட்டிக் பேஷண்ட் இல்லைனா நீங்கள் கொஞ்சமாக இதில் வந்து ஹனியும் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக, ரொம்ப கொஞ்சமாக. ஸோ அது நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது கண்டிப்பாக உங்களோட கார்டிசாலோட அளவு வந்து குறைஞ்சிரும். அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 30 நிமிஷத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து எதையுமே சாப்பிடக்கூடாது. அப்போது அந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, வாக்கிங் இஸ் த பெஸ்ட். அந்த ஒரு டைமில் த்ரெட்மில்ல வாக்கிங் பண்ணக்கூடாது. அண்ட் கண்டிப்பாக முக்கியமான டிப் என்னென்னா, வெளியில் போய் சன்லைட்டை பார்க்கணும் உங்கள் கண்ணால், கூலர்ஸ் எதுவுமே போடாமல். ஸோ ஏன் அப்படின்னா அந்த சன்லைட்டோட வெளிச்சத்தை உணர்ந்த உடனே தான் உங்களுக்கு அந்த கார்டிசால் இருக்குது அப்படின்னா அது வந்து இரவுன்னு அப்படியே அந்த சர்க்கேடியன் ரிதம் பாதிக்கப்பட்டு மார்னிங் வந்துருச்சு அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகாது, நம்ம உடம்பு வந்து அதுக்கு செட் ஆகாது. ஸோ அந்த சன்லைட்டை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் பார்த்துட்டு அந்த சன்லைட்டோடதுலே காலையில் நீங்கள் வாக்கிங் போனாலோ அதற்குரிய எக்ஸசைஸ். ஏன்னா என்னோடய அடுத்த டிப்பே
கண்டிப்பாக அந்த மாதிரியான எக்ஸசைஸ் ஸ்ட்ரென்தன் எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறது தான். ஸோ அப்போது இந்த டைமில் நீங்கள் சன்லைட் பார்க்குறது தான் உங்களோட கார்டிசாலை கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணும். ஸோ இன்னும் வந்து பிரைட்டாக அடுத்த லெவலுக்கு போகலை, ஸோ கார்டிசால் ரைஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் அந்த வெளிச்சத்தை பார்த்த உடனே உங்கள் பாடி வந்து செட் ஆகிக்கும். ஸோ ஃபேட் பேர்னிங் மோடுக்கு உங்கள் உடம்பு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபேட் ஸ்டோரிங் மோடுக்கு போகாமல் ஃபேட்டை வந்து பேர்ன் பண்ணுற ஒரு மோடுக்கு உங்களோட உடம்பு வந்து போக ஆரம்பிச்சிடும். ஸோ இது என்னோட அடுத்த டிப். அண்ட் மிதமான வாக்கிங் மட்டும் போங்க. வாக்கிங் முடிச்சுட்டு உங்களுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த டைமில் அந்த மெனோபாஸ் தொப்பையை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தப்பான விஷயம் என்னென்னா, சிவியராக ஒர்க் அவுட் பண்ணுறது, சிவியராக த்ரெட்மில் அண்ட் சைக்கிளிங் ரொம்ப சிவியராக பண்ணுறாங்க. ஸோ அது கண்டிப்பாக அவ்வளோ பெரிய ஒர்க் அவுட்ஸ் இந்த மெனோபாஸ் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணுறத கண்டிப்பாக குறைச்சிக்கோங்க. ஏன்னா அது உங்கள் பாடிக்கு ஸ்ட்ரெஸ் தான். ஏன்னா உங்களால் முடியாமல் போட்டு உடம்பை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் அவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறேன், எக்ஸசைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வெயிட் போடுதுன்னு சொல்கிறது. ஏன் அப்படின்னா கார்டிசால் வந்து ரொம்ப உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும்போது அந்த கார்டிசால் ஹார்மோன் ரைஸ் ஆயிரும். ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஆனாலே அது வரணும், அது நம்ம பாடியோட ஃபிசியாலஜி. ஸோ அப்போது மறுபடியும் கார்டிசால் ரைஸ் ஆச்சு அப்படின்னா ஆனால் அந்த டைம் நம்ம ஒர்க் அவுட் முடித்து வந்து உட்காந்துடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட அந்த கார்டிசால் ஹை ஆனதுனால உங்களுக்கு மறுபடியும் அதிகமான இன்சுலின் தேவைப்படுது. ஸோ இன்சுலினை உடம்புக்கு கொடுக்கும் லிவர். இன்சுலின் வந்துச்சுன்னா ஹை இன்சுலின் உடம்புல இருக்கும். ஸோ யூஸ்வலாக மார்னிங் அந்த டைம் ஹை இன்சுலின் வரவே கூடாது. நம்மளோட 9 மணிக்கு மேலே நம்மளோட ரெகுலர் ஸ்கெடியூல் வரும்போது அதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்சுலின் ரைஸ் ஆகணும். ஆனால் இந்த கார்டிசால் அதிகமானாலே ஹை இன்சுலின் பாடி லிவர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போது ஹை இன்சுலின் போச்சுன்னா மறுபடியும் உடனே வந்து ஃபேட்டை வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடும் பேர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக. அண்ட் பசியையும் உங்களுக்கு அதிகமாக வந்து தூண்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஃபேட் ஸ்டோரேஜ் ஆகிடுச்சு. ஸோ பாடிக்கு தேவையான எனர்ஜி அப்போவும் கிடைக்கல. ஸோ மறுபடியும் உங்களுக்கு கிரேவிங்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்நேரம் நீங்கள் சாப்பிடுவீங்க மறுபடியும். ஸோ இந்த ஒரு ஸ்விட்ச் தான் உங்கள் கார்டிசாலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியே ஆகணும். அந்த ஒரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த காஃபி கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ஒர்க் அவுட்ஸ் முடிச்சுட்டு பிளாக் காஃபி எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்சுலின் ஸ்பைக் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ மில்க் காஃபி எடுக்காமல் பிளாக் காஃபியை வந்து நீங்கள் எடுக்க ஆரம்பிங்க ஒர்க் அவுட்ஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த கார்டிசாலை ஷட் டவுன் பண்ணுறதுக்கு அப்போது சின்ன டிப்ஸாக ஒரு சம்மரைஸாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எந்திரிச்ச உடனே டென்ஷன் ஆகக்கூடாது. எந்திரிச்ச உடனே டார்க்னஸ், அதாவது இருட்டின ரூமுக்குள்ளேயே ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. எந்திரிச்சு சன்லைட்டு உங்ககிட்ட படணும். அண்ட் ரொம்ப அதிகமான ஒர்க் அவுட்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ என்ன ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணலாம்? அதுக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ்னு நம்ம கூகுளில் போடுங்க. இந்த ஒரு பீரியடில் நம்மளோட மசிலோட டென்சிட்டியவும் நம்மளோட மொத்தமான மசில்ஸே வந்து இன்க்ரீஸ் பண்ணுற எக்ஸசைஸ் தான் இந்த ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ். ஸோ இதை பண்ணுங்க. வெயிட் லிஃப்ட் சின்ன சின்ன வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது நம்மளோட மசில் ஸ்ட்ரென்த் ஆகும், மசில் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது தான் எல்லா செல்ஸ்க்கும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருந்து வர்ற குளுக்கோஸ் சென்றடையும். அதுக்கப்புறம் தான் மெட்டபாலிசம் கரெக்டாகும். அப்போ தான் வந்து எக்ஸ்ட்ரா ஃபேட் வந்து உங்களோட பெல்லியில் போய் ஸ்டோர் ஆகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ்னு போடுங்க, மசில் பில்டிங் எக்ஸசைஸ்னு போடுங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸசைஸஸை கண்டிப்பாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நைட் படுக்கும்போது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வாக்கிங் பண்ணும்போது உங்களோட சர்க்கேடியன் ரிதம் கரெக்டாக செட் ஆகும். நைட்டு தேவையான அந்த மெலட்டோனின் ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா மெலட்டோனின் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா காலையில் இந்த கார்டிசாலோட ஸ்பைக் இருக்காது. நைட்டு தேவையான க்ரோத் ஹார்மோன் செக்ரீட் ஆகும். அப்போ உங்களோட டாக்ஸின்ஸ் ரிலாக்ஸ் ஆகும்போது இந்த மெனோபாஸில் வர்ற பெல்லியோட தவிர்த்து நம்மளோட பஃபி ஆகிறது, ஃபேஸ் காலையில் எந்திரிக்கும் போதே வந்து பஃபி ஆகிறது, மசில் வந்து ரொம்ப வீக் ஆகிறது, பிபி இருக்கிறது, மோஸ்ட்லி மெனோபாஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா RA ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் உங்களுக்கு தவிர்க்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மெனோபாஸோட வெயிட்டையும் மெனோபாஸ்க்கு அப்புறம் பெல்லியில் மட்டும் வெயிட் போடுறதுக்கும் காரணம் இந்த கார்டிசால் மட்டும்தான். ஸோ அந்த ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு உங்களோட ரெகுலர் டயட்டையும் மார்னிங் எந்திரிச்சோடனே கார்டிசாலை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுற இந்த விஷயத்தையும் ரெகுலராக பண்ணிட்டு வாங்க.
அண்ட் இதுக்கு ரொம்ப அருமையாக ஒரே ஒரு முத்ரா மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன். நீங்கள் வாக்கிங் போகும்போது கூட இந்த ஒரு முத்ராவை பண்ணலாம். கபநாஷிக் முத்ரா. ஸோ நம்மளோட சுண்டு விரலையும் மோதிர விரலையும் மடக்கிட்டு அதை பெருவிரலை கொண்டு அது மேலே இப்படி வச்சுட்டு இந்த 2 விரலையும் நீட்டணும். அதாவது உடம்புக்கு அந்நேரம் கபம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கபத்தை ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட வாதம், அதாவது நம்மளோட உந்து சக்தியையும் வாயுவையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக நம்மளோட மெட்டபாலிசம் ரைஸ் ஆகும். நம்மளோட இந்த கார்டிசால் சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் உடம்பு வெயிட் குறையிறதையும் உங்களால் பார்க்க முடியும். அதாவது மெயினாக நீங்கள் சாப்பிடவே இல்லை, வெயிட் பயங்கரமாக டயட் கண்ட்ரோலில் இருக்கேன், ஆனால் நான் ரொம்ப எக்ஸசைஸும் பண்ணுறேன், குறையவே இல்லை அப்படிங்கிறவங்க யாரெல்லாம் சொல்கிறீங்களோ உங்களுக்கு இந்த முத்திரை ரொம்ப அருமையாக உதவி பண்ணும். ஸோ இந்த முத்திரையை டெய்லி காலையில், மதியம், இரவு 3 வேளையுமே சாப்பிட்டதுக்கு அப்புறமா 10 மினிட்ஸ் மட்டும் பண்ணுங்கள். நல்லாவே உங்களால் அந்த ஒரு மாதிரி ப்ளோட்டிங் இல்லாமல், ஸோ இந்த டைம் ரொம்ப ப்ளோட்டிங் இருக்கும் மெனோபாஸ்க்கு அப்புறம். ஸோ அந்த ப்ளோட்டிங் கொஞ்சோடு சாப்பிட்டோன்னே வயிறு ஃபில்லாகிற மாதிரி இருக்கும், டொப்புன்னு இருக்கும். அது எல்லாத்தையுமே இந்த முத்ரா சமன்படுத்தும். அண்ட் இப்போது காலையில் அந்த டீஹைட்ரேஷன் உங்களுக்கு சால்ட்டும் வாட்டரும் குடிக்க முடியல அப்படின்னா ரெகுலராகவே இந்த பிரச்சனை ரொம்ப ஒரு மாதிரி ப்ளோட்டிங் இருக்கிறவங்க, வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க நைட் படுக்கும்போது 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை ஊற வச்சுக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் சோம்பு ஊற வைங்க. இந்த ஒரு தண்ணியை நைட் ஃபுல்லாக ஊற விட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு அதை கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த தண்ணியில் கொஞ்சமாக சால்ட் போட்டு நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வெறும் சால்ட் குடிக்க முடியாது வாட்டரை. ஸோ இது குடிக்கும்போது எக்ஸ்ட்ராவாகவே உங்கள் உடம்புக்கு தேவையான அவ்வளோ தாது உப்புக்களையும் அந்த கொத்தமல்லி விதை கொடுக்கும். சோம்பும் அப்படித்தான் உங்கள் வயிறுக்கு தேவையான அவ்வளோ டைஜஷனுக்கு தேவையான அவ்வளோ என்சைம்ஸையும் இந்த சோம்பு பெருஞ்சீரகம் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதெல்லாம் எப்போ வரைக்கும், எத்தனை நாள் அப்படி இல்லை, உங்கள் லைஃப் ஸ்டைலில் ஒரு வாரத்தில் 4 நாள் 5 நாளாவது இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட ரெகுலர் டயட்டோட. பட் நல்லா பார்த்துக்கோங்க, எக்ஸசைஸ் ஆஃப்டர் மெனோபாஸ் கண்டிப்பாக ஹெவி எக்ஸசைசஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஆஃப்டர் மெனோபாஸ் அப்படின்ற வேர்டு ஏன் அப்படின்னா, நம்மளோட யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈஸ்ட்ரோஜன் ஓரளவுக்கு கார்டிசாலாகவே ஒர்க் அவுட் பண்ணணும் நம்மளுக்கு ரெகுலர் டேஸில். ஆனால் மெனோபாஸ்க்கு அப்புறம் அந்த ஈஸ்ட்ரோஜனோட அளவு குறைஞ்ச உடனே இந்த கார்டிசால் அதிகமாக போக போக இன்சுலின் ஸ்பைக் ஆகும்போது ஒரு கட்டத்தில் கார்டிசாலே உடம்பை அதுக்கடுத்து இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போயும் ரொம்ப பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ளணும். அதனால தான் ஆஃப்டர் மெனோபாஸ் அப்படிங்கிறது இந்த பிரச்சனை ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. அந்த நம்மளுக்கு தேவையான ஈஸ்ட்ரோஜன் உடம்புல இல்லாததுனால தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு பிரச்சனைனால நிறைய பேர் அவதிப்பட்டுட்ருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.